என்ன இருக்குது, என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லுங்களேன். அதுல என்ன இருக்குது? 19வது சகேயு. சரியாய் சரியாய் சொன்னீங்க. சகேயு பத்தி அந்த இடத்துல இருக்கிறது. ரைட். இப்ப தெரியும் பாதி. கரெக்ட். மரமா இருக்க விரும்புறேன், ஏதோ ஒரு மேட்டர் இருக்குடா அப்படின்னு சொல்லி நிறைய கண்கள் அப்படியே போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரைட். ஓகே. இந்த இடத்துல சகேயுவை பத்தி நாம் சில காரியங்களை படித்து நாம ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம். சரியா? ரைட். முதலாவது வசனம் மட்டும் வாசிங்க. நடந்து போகையில், யார் அவர்? இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசிக்கிறார். எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகிறார். அப்போ இந்த எரிகோ பட்டணத்தினுடைய பின்னணியம் என்ன? வேதத்தினுடைய பின்னணியம் சில வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டு கடந்து சொல்கிறேன். இந்த எரிகோ பட்டணம் மிக பழமை வாய்ந்த ஒரு பட்டணமாம். அதுல பாத்தீங்கன்னா அது ஒரு செழிப்பு வாய்ந்த ஒரு பட்டணம். சென்னையை போல எல்லாரும் என்ன செய்வாங்க, சென்னைக்கு தான்டா வரணும், மதுரையிலாம் தாங்கமா இருப்பாங்க, பிழைச்சு விடலாம் என்று சொல்லி. அதே மாதிரி பயங்கரம் ப்ராஸ்பரஸ் சிட்டி என்று சொல்கிறாரு. அந்த இடத்துல பாம் ட்ரீ அதிகமாக இருக்குமாம். ஈச்ச மரம் என்று சொல்கிறோமே, அந்த டேட்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம், பெருச்சம்பளம், அந்த மரம் நிறையாக இருக்குமாம். அந்த இடத்துல நிறைய இருந்தாலே அங்க இருந்த அந்த இடம் எப்படி ரொம்ப பணக்கார பணம் பயங்கரமான புழக்கம் இருக்கிறது. ரைட். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டேட்ஸ், இந்த பெருச்சம்பளத்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. அப்படா ரொம்ப செழிப்பான ஒரு இடம். ரைட். ஒரு பிசினஸ் நிறைந்த இடம். அந்த இடத்துல தான் யார் இருக்கிறா? சகே. வாசிங்க 2வது வசனம். அவனுக்கு அடையாளம் பயோடேட்டா என்ன கொடுக்கலாம்? யாருடைய தலைவன்? ஆயக்காரனுக்கு தலைவன். ஆயக்காரன் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம்னால், நீங்க வாசிக்க லூக்கா 3:13 சொல்றது, யோவான்கிட்ட கேட்கறாங்க நாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, உங்களுக்குடைய அதிகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும் வாங்கு, அதிகம் என்ன செய்யாத வாங்காத. டாக்ஸ் கலெக்டர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கிறது. நிறைய பணத்தை என்ன செய்யறாங்க, கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிற ஒரு சகையுனுடைய அந்த ஆயக்காரனுடைய தலைவன். அதனால யாருக்காவது பிடிக்குமா காசு நிறைய வாங்குற இடத்துல? யாராவது நிறைய காசு கேட்டா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அப்ப நான் வாங்கலாமே? பிடிக்காது, கட்டுப்பாயிரும்ல. என்னடா இன்னைக்கு ஜிஎஸ்டி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம், முடியல, தாங்க முடியல. ஓகே. இந்த இடத்துல அந்த சகையு பயங்கரமான ஒரு என்ன செய்யறான், பணம் வாங்குற ஒரு தொழிலில் இருந்து கொண்டிருக்கிறான். அதுதான் அவனுடைய கேரக்டர் இல்ல அவனுடைய கரியர் என்று சொல்லலாம். ஆயக்காரன் தலைவனும் இன்னொன்னு எப்படி இருக்கான்? ஆமாங்க, பணக்காரன். எப்படி? மற்றவங்க சொத்துல பயங்கர பணக்காரனா இருக்கக்கூடும், தெரியல. அது பதம் வேதம் அதை சொல்லவில்லை. பணக்காரனாயிருக்கிறான், பணக்காரனாயிருக்கிறான். அவனுக்கு தான் இப்ப ஆரம்பிக்கிறது. அவனுக்கு தான் ஒரு என்ன செஞ்சிருச்சு, நல்லா கவனிக்கணும். அவன் சபைக்கு போற ஆளு இல்ல. அவன் வேத புஸ்தகத்துல ரொம்ப பணக்கார ஒரு சிட்டில இருந்து வந்துட்டு இருக்கிறான். ஆமா இல்லையா? ஆமா. ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். ஆமாவா இல்லையா? ஆமா. ஒரு கவர்மெண்ட் ஆபீசருங்க, பயங்கர பணக்காரன். உங்க கற்பனைக்குள்ள கொண்டு வந்துடுறோம். பணக்காரனா சும்மா இல்ல, பயங்கரமான ஒரு பெரிய ஒரு அதிகார தத்துவம் இதுல இருக்கிறான். ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு நல்ல ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. 3வது வசனம். இயேசு எப்படி பட்டவரோ. என்னடா அந்த இயேசு சொல்லி கேள்விப்பட்டு இருக்கிறார் இந்த மனுஷன். எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவனுக்குள்ள கேள்வி எழுப்பினபடினால அவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ பெரிய பணக்காரன் எங்க வருகிறான்? தெருவுக்கு வருகிறான். அப்படிதானே? ஆமா இல்லையா? ஆமாங்க. கூட்டம் மக்கள் அங்க பயங்கரமா அலைமோகிறது. எப்படினாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன செய்யறான், அப்படியே வரான். எது மனசுக்குள்ள இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி ஆராய வேண்டும் என்ற ஒரு சிந்தை. இந்த இடத்துல நான் கொடுக்க வேண்டிய ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? எவ்ரிபடி நீட்ஸ் ஜீசஸ். எல்லாருக்கும் இயேசு அவசியம்ங்க, அவசியம். அது உணர்றீங்களா? எனக்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? ஏதோ போதும், நம்ம கூப்பிட்டாங்க, ஏதோ ஒரு அற்புதம் நடந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்க, போறோம்னு சொல்லி இல்லை. இயேசு அனைவருக்கு கண்டிப்பாய் அவசியமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது. என்ன ஒரு சீக்ரெட் தெரியுமா? இந்த இயேசு அவசியம் என்று சொல்லும் பொழுது உங்க மனதுக்குள்ள என்ன ஒரு சீக்ரெட் சொல்ல விரும்ப தெரியுமா? படகு உடையுங்க. ஆனா மனுஷன் எப்படி, நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? அடே நிம்மதியான ஒரு
எப்படி இருக்கும்? தூக்கம் இருக்கும், சமாதானம் இருக்குங்க. அழகா நேத்து ஒரு தாயார் என்னோட பேசி கொண்டு இருந்தாங்க. சொன்னது, பிள்ளையும் வேலைக்கு போல, நானும் வேலைக்கு போல, ஆனா அந்த விபிஎஸ் செம்மையா நடத்தணுங்க, யார்ட்டையும் கேட்கல, அழகாய் தேவன் எங்கள் தேவைகளை சந்தித்தார். அதுதான் சாட்சி. ஹல்லேலூயா, அதுதான் சாட்சி. எல்லா புயலும் அடைக்கும், ஆனா மனசுக்குள்ள எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கிங் மாதிரி இருக்குங்க. உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டில் நான் தான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போவீர்கள். இல்லையோ? இல்லை என்றால் நீங்க இன்னும் ஆண்டவரை சரியா என்ன செய்யல, உள்ளுக்குள்ள வரல என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய கதைகளை கேட்டு கிராமத்தில் என்ன செய்வாங்க? ரொம்ப பரிதாபப்படுவாங்க. அப்படித்தானே? இல்லையோ? ஐயோ பிள்ளை இல்லையா, ஐயோ வீட்டுக்காரர் இல்லையா, இப்படியெல்லாம் பயங்கரமா பரிதாபப்படுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படியே கொம்பா போய் நின்று நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது, அட்டா நம்ம கேட்க வேண்டியதை அவங்க கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்க தெய்வம் வந்துருச்சுங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காரணம் என்ன? உங்க மூஞ்சியை பார்த்தால ஒரு சமாதானம் இருக்கிறது. அது ஏன் மூஞ்சி இல்லைங்க, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த சமாதானம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாவற்றிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டு நினைச்சிருப்ப எல்லா விதத்திலையும் எல்லாருக்கும் என்னது? இயேசு அவசியமா இருக்கிறது. எந்த இடத்துல எந்த பகுதியிலாம் இயேசு அவசியமா இருக்கிறது. இந்த சகேயுக்கு அவசியமா இருந்தது. ஒரு பெரிய பணக்காரன், எல்லாரும் அவனை மதிக்கத்தக்க கூடிய ஒரு நிலையில இருக்கிறான். தன்னுடைய தகுதியை விட்டு விட்டு கூட்டத்தின் மத்தியில அப்படியே அழகா ஓடிக்கொண்டு இருக்கிறார். யாரை பார்க்க? இயேசுவை பார்க்க, இயேசுவை பார்க்க. யோவான் 6:35 எடுத்து வாசிக்கலாம். யோவான் 6:35. ஜீவ அப்பம் நானே, பசி அடையான். இயேசு உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஏனென்றால் நாம் ஆண்டவருக்குள்ள வந்தோம்னால் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யாது? பசி அடையாது. பசி என்ன சும்மா சாதாரணம் இல்லை. பசி சாப்பாடு பசி இல்லைங்க, பணக்காரன் ஆக வேண்டும் என்ற பசி, எப்படியாவது பணம் வந்துவிட வேண்டும் என்ற பசி, இல்லை ஏதோ ஒரு பசிங்க, ஏதோ குறித்து ஒரு பசி. எனக்கு கார் வாங்கி, ஆடி கார் வாங்கி ஆகணுன்ற ஒரு பசி இல்லைங்க. எல்லாமே என்ன செஞ்சிடும்? அந்த இடத்துல முடிவுக்கு வந்துவிடும். நடந்து போனாலும் கூட நடந்து போகிறோம். பசி அடைய மாட்டார்கள். எப்பொழுது இயேசு வந்து விட்டால், ஒருவன் பசியா இருக்கிறவன் சாதாரண ஏதோ ஒரு தாகத்தோடு, ஒரு மனசுக்குள்ள குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு இயேசு அவசியம். இன்னைக்கு நீங்கள நானும் உட்கார்ந்து இருக்கிறோம்னா நமக்குள்ள ஒரு பசி அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் பார்த்துக்கிறாருன்னு சொல்லி அடங்கி இருக்கிறபடினால தேவனுடைய சமூகத்தில் நீங்கள நானும் வந்திருக்கிறோம். அநேகருக்கு இல்லை. நிறைய சாட்சி. நான் பஸ் வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், என்ன இல்லை எனக்கு மனசு சமாதானம் இல்லை. நாங்க அங்கே போயிட்டு இதெல்லாம் யூடியூப்ல போட்டுறாங்க, எனக்கு எடுத்துருவோம். எங்க போய் கொண்டு இருக்கிற எல்லாமே இருக்கிறது, ஹீரோ என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். எங்க போய் கொண்டு இருக்கிறார்? சமாதானம் இல்லாமல் ஏதோ ஒரு மலைக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் தேடுகிற அந்த நிறைவு என்னிடத்தில், அவங்களிடத்துல இல்லை இல்லை இல்லை. இது எங்க தான் கிடைக்கும் தெரியுமா? இயேசுவினிடத்துல மாத்திரமே கிடைக்கிறது. இயேசுவினிடத்துல மாத்திரமே இருக்கிறது. அதனால் சகையு அறிந்திருந்தார். என்னடா இயேசுவோட இருக்கிறவனா கந்தலும் குப்பையுமா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறானே பார்த்திருப்பாரோ, தெரியவில்லை. ஆனால் சகையு தேடி போகிறார். இவர் எப்படிப்பட்டவரோ எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி. இயேசு உங்களுக்கும் எனக்கும் தேவை, நம்முடைய சந்ததிகளுக்கும் தேவை. மறந்து போக வேண்டாம். சந்ததிகளுக்கும் தேவை என்பதை மறந்து போக வேண்டாம். இன்னைக்கு பிள்ளைங்க பயங்கரமாய் தப்பு பண்றதுக்கு காரணம் என்ன சொல்லி விடுகிறோம்? யூடியூப் என்று சொல்லுகிறோம். இந்த யூடியூபை பார்த்தவர்களுக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? அவருடைய ஆசைகள் பயங்கர வளர்ந்து கொண்டே போகிறது. ஒரு நிறைவில்லை, அவருடைய பசி அங்கு அடங்கவில்லை. அதைத்தான் வெளியே விரங்கமாக செயலிலே காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு எங்க என்ன தேவை? இயேசு தேவைங்க, இயேசு தேவை. இரண்டாவது யோவான் 14:6 எடுத்து வாசிக்கலாம். அவ்வளவுதாங்க. அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறாராம். எங்க போய் கொண்டிருக்கிறார் தெரியல, சும்மா வந்தேன். எப்படி போயிட்டு இருக்க தெரியல, என்ன செய்ய போகிறார் தெரியவில்லை. நல்லாதான் சம்பாதிக்கிற, அடுத்தது என்ன செய்ய தெரியல. மனசு குழப்பங்கள். ஆண்டவர் தான் வழியாயிருக்கிறார்.
அதற்காக இயேசு தேவையாயிருக்கிறார். கடைசியாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவரே நம்முடைய சமாதான, சத்தமா சொல்லலாமா? அவரே நம்முடைய சமாதான காரரங்க. அவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஏனென்றால் அவரே சமாதானக்காரராயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு பண சமாதானத்தை தருகிறது அல்ல. திருமணம் அழகா சொன்னாங்க அம்மா. திருமணம் நடக்கிற வரைக்கும் என்ன சொல்லிடுறான்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சந்தோஷமா இருந்த வாழ்க்கை நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இருக்குது ஐயோ என்று சொல்லி கைகளை பிடிக்கும் வரைக்கும் தான் சந்தோஷம். அதுக்கப்புறம் அனுபவங்கள் பேசும். ரைட் ரைட். அதுக்காக கல்யாணமே பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். பண்ணிக்கோங்க, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, பழி பெருங்கள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ரைட். அப்போ இந்த சமாதானத்துக்கு காரணம் ஆண்டவர் தாங்க. கரெக்டா? நம்ம கல்யாணம் பண்ண பிறகு சமாதானம் இருக்கணும் இல்லை. கல்யாணம் பண்ண பிறகு ஒரு பிள்ளை குட்டி வந்தா எல்லாம் சரியா, பிள்ளை குட்டி வந்தா என்ன செஞ்சிடும்? சரியா சமாதானம் ஆயிருவீங்க. அங்கதான் இன்னும் அடுத்து இருக்கு. நீ பாத்துக்கோ, நைட்டு நான் பாத்துக்கிறேன், ஐயோ அழுதுகிட்டே இருக்குது, எங்க கொண்டு போய் விட அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நேத்து வரைக்கும் நம்ம தானே இது எங்கடா வந்துச்சுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ரைட். அந்த பிள்ளை வளர்ந்து எப்படா நடப்பேன்னு சொல்லி மனசுல அப்பா அம்மாமாருக்கு துடிக்கணும். தூக்கி வச்சுக்கிட்டே திடுறேனே, நடந்தாதான் தெரியும் அவன் எங்க ஓரான்னு தெரியல. அவன் முன்னாடியே ஓட வேண்டியதா இருக்கு. ஐயோ ஓடி எப்படா ஸ்கூலுக்கு போறான்னு தெரியும். அப்ப சமாதானம், நல்லா லைஃப்ல செட்டில் ஆயிர வேண்டாம். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸ்கூலுக்கு போன பிறகு தான் தெரியும். டீச்சர் கூப்பிட்டா, ஐயோ உங்க பிள்ளை மாதிரி ஒரு திருட்டு தொழில் செய்யற ஒருத்தன் இல்லைன்னு. ஐயோ என் பிள்ளை திருடிச்சுன்னு ஒரு சமாதானம் அங்க இடத்துல இருந்துச்சு. இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டேதான் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்குள்ள வந்த மாத்திரமே உங்களுக்கு சமாதானம்ங்க. சமாதானம். எது இருக்குதோ இல்லையோ, எது இருக்கும் இல்லையோ, நமக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானம். புயல் வந்து கொண்டு இருக்கிற இயேசு எப்படி பண்ணாரு? அழகா சூப்பரா தூங்கி ஒரு எக்ஸாம்பிள காட்டி கொடுத்து போயிட்டார். இயேசு உங்களுக்கும் எனக்கும் இயேசுவானவர் தேவை. எதற்கு? அவர் பசியை, அவருக்கு போனா பசி என்னது அடங்குகிறது. அவரே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறார். மாத்திரமல்ல, நமக்கு எல்லா சமாதானத்தும் அவரே தருகிறவராயிருக்கிறார். சமாதானத்தின் காரணா இருக்கிறார். இதைத்தான் சகையை புரிஞ்சு கொண்டாரோ தெரியவில்லை. அவ்வளோ கஷ்டத்துல இல்ல, அதுல பாவம் ரொம்ப மைனஸ் பாயிண்ட் என்னது? அது என்ன மாதிரி ஒரு குள்ளமான ஒரு மனிதன், எக்கி பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு மனிதனா இருக்கிற அந்த குள்ளமான மனுஷன் அப்படியே அந்த கூட்டத்துல போகும்போது எப்படி இருக்கும்? கசன்னு இல்லையா? எல்லாரும் உயரமா இருந்திருப்பாங்க, அடி மண்டல கூட வச்சிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போர்வைப்பட்ட மங்குன்னு கொட்டியிருப்பாங்களோ, ஏன்டா எங்கிட்டயா காசு வாங்கின தள்ளுறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? ஐயோ கவர்மெண்ட் ஆபீசர் வேற தள்ளுன்னு சொல்லியிருப்பாங்களோ? இல்ல, வேதம் அப்படி சொல்லவில்லை. ரைட். அந்த ஒரு குள்ள மனிதன் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவர் இயேசுவை காண வேண்டும் என்றால் அங்கு அவருக்கு தெரிந்திருக்கிறது ஆண்டவரிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி. இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் இயேசு தேவையா இருக்கிறது. அநேகர் இனி தற்கொலைக்கு முயன்று கொண்டு இருக்கிறார்கள். சின்ன ஒரு ஸ்பூன் கிடைக்கலன்னா தற்கொலை. என்னங்க ஸ்பூன் கிடைக்கலங்க, அம்மா பேசல, போன் குட்டுக்கலாம் என்று சொல்லி கொண்டு இருக்கிற அழைமோதி கொண்டு இருக்கிற உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க நம்ம ஜாலியா சந்தோஷமா இருக்கும்ல. அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்ததான பாரம் இருக்கிறதா? அவர்களுக்கு இயேசு வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இருதயம் துடிக்கவில்லையா? துடிக்க வேணுங்க. ஏன் துடிக்கல தெரியுமா? ஒரு கசப்பான உண்மையை சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். சக்தியில இருந்தாதான அகப்பைக்கு வரும். புரியலையோ? நீ இயேசுவை சரியாய் புரிந்திருப்பேயானால், இயேசுவோட சமாதானத்தினால் அப்படியே ஒரு ஓவர் கம் இருந்துச்சுன்னா, இயேசு நல்லவர் அனைவருக்கு சொல்லி இருப்பீங்க. இன்னைக்கு மாங்காய் மரம் ஒரு இடத்துக்கு கணத்துக்கு ஒரு கடை இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பழம் செம்மையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான சீப்பா வருதுன்னா பொம்பளைங்க சும்மா வருவோம், என்ன செஞ்சிருவோம்? அக்கா நம்மகிட்ட பேசணும் பக்கத்துல, அக்கா தீந்து போகுதுக்கா, சீக்கிரம் என்ன செய்யுங்க, பழத்தை வாங்கி சாப்பிடும், செம்மையா இருக்குன்னு சொல்லிடுறோம்ல. சொல்றோமா? ஆம்பளை பிள்ளைங்களுக்கு குறைச்சே கிடையாது, நம்மளும் சொல்லி விடுக்கிறோம். இந்த இடத்துல கம்பெனியில வேலை இருக்கு, தயவுசெய்து வாங்க, செம்மையா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நம்ம சொல்லி பப்ளிசிட்டி பண்ண நமக்கு தயாரா இருக்கிறோமே. ஏசு நல்லவர், இவர் சமாதானத்தின் காரணம் சொல்ல முடியவில்லையே. காரணம் நீங்களும் நானும் என்ன செய்யல, சகையை போல உள்ளுக்குள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை சரியாய் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. கஷ்டமா இருக்கு சிஸ்டர், இப்படியெல்லாம் போட்டு அடிக்காதீங்க எங்களை. உண்மை அதுதான். மினிஸ்ட்ரி என்பது சும்மா இல்லைங்க. அப்படியே ஓவர் கம் பண்ணி ஐயோ என்னை ஆண்டவர் என்ன சந்தோஷப்படுத்தினாரே என்று சொல்லி
அநேகருக்கு சகையோட வாழ்க்கையில இயேசு வந்த உடனே என்ன செஞ்சாரா? எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் கொடுக்க சொன்னாரா? இல்லைங்க, மாற்றம் அவராகவே கொடுத்து விட்டார். என்ன ஒரு மாற்றம்! அதுதாங்க ஊழியம், அதுதான் ஊழியம். இரண்டாவதாக என்னுடைய தலைப்பு, அங்கு சகை சென்று விடுகிறார். சகை இயேசுவை பக்கத்துல வந்துறாரு. சகைவை பார்த்து என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். வாசிக்கலாமா? அடுத்த வசனம். அந்த இடத்துல என்ன செய்கிறது? இயேசு என்ன செஞ்சாரா? இயேசு என்ன செய்கிறார்? இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா. நல்லா கவனிக்கணும். இவன் பயங்கர கூட்ட நெரிசல். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். கூட்ட நெரிசல் மாத்திரம் அல்ல, அவர்கள் என்ன செய்தார்? 7ஆம் வசனம் பாருங்க. கடைசி என்ன இருக்குது? கடைசி வார்த்தை மட்டும் வாசிங்க. 7வது வசனம் கடைசி வார்த்தை. முறுமுறுத்தார்கள். மக்கள் சகையை ஏற்றுக்கொண்டார்களா? என்னப்பா ஏற்றுக்கொண்டாங்களா? முறுமுறுத்துட்டாங்க. பிடிக்கல. சகை அந்த இடத்துக்கு வந்ததை யாருக்கும் இஷ்டம் இல்ல. அதனாலதான் என்ன செய்யறாங்க? அவன் பார்க்க கூடாத படிக்க என்ன செஞ்சாங்க? அப்படியே அவனை மறைச்சுன்னுட்டு போயிட்டாங்க. அவனுக்கு இடம் கொடுக்கல. கொடுத்துருக்கலாமா இல்லையா? பரவாயில்ல, அவன் குட்டையா இருக்கடா, நான் முன்னாடி வரட்டும் விட்டாங்களா? இல்லை. ஆனா இயேசுவுக்கு தெரிந்திருக்கிறது, இங்க ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் பேர் சகேயு, இந்த மரத்துல தான்டா இருக்கிறான்னு சொல்லி தெரியுங்க. பக்கத்துல போய், நீ யாரப்பா? மரத்தில் மறைந்து கொண்டு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாயே, உனக்கு என்ன வேண்டும்? அப்படியா கேட்டாருங்க? அப்படியா கேட்டாரு? யாரோ சொன்ன மாதிரி கதை கேக்குதா? நான் எதை சொல்ல வருகிறேன் என்று தெரிகிறதா? ரைட். இல்லை, அப்படிப்பட்ட கடவுள் இல்லைங்க. யாரப்பா நீ? உனக்கு என்ன வேண்டும் என்றுப்பா? அப்படி எல்லாம் கேட்கலங்க. நேரா போகிறார். சகைவ சரியான மரத்து போறார். யாரோ அங்க சலசலப்பு இருக்கிறே, இந்த மரத்துல யாருப்பா? போய் பார்த்துட்டு வா, இந்த இடத்துல சலசலப்பு இருக்கு. அப்படியெல்லாம் போலங்க. சரியான மரத்துல, சரியான இடத்துல, சரியான நபரை பேர் சொல்லி அழைத்த தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனக்கூட்டமே, நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், நான் மறை பொருளாய் இருந்து கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு மரத்துல மறந்து கொண்டிருக்கிறேன், சமுதாயத்து மறைந்து கொண்டிருக்கிறேன். இல்லை, இயேசு உங்களை அறிந்திருக்கிறார். 10வது வசனம் வாசிக்கலாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் வந்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தங்கச்சியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தாயின் தாப்பன்மார, ஒருவேளை நம்முடைய குடும்பங்களே, நம்முடைய வாழ்க்கையில தனிமை யாரால் மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி யோசிப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ரட்சிக்க தாண்டா வந்தேன், இழந்து போனதை தேடதான் வந்திருக்கிறேன். எனக்கு யாரும் தெரியல சிஸ்டர், நான் தூரமா இருக்கிறேன், எங்க குடும்பத்தாரு எனக்கு அடையாளம் தெரியல, யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி உங்களை நாங்களே மறைத்து கொண்டவர்களாக இருப்பீர்களானால் நீ யார் கவலைப்படாத, ஆண்டவர் உன் பக்கத்துல வந்திருக்கிறார். அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். அதோடு முடிந்து போல இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயுல சொல்கிறார், கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி, புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். இழந்து போனதை தேட உங்களையும் என்னையும் நான் அனுமதிக்கும்படியாக நம்மளை வைத்து இழந்து போன ஆத்துமாக்களை, இழந்து போன சந்தோஷத்தை மக்களிடத்துல கொண்டு போங்கன்னு சொல்லி உங்களையும் என்னையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க கமாண்ட்மெண்ட், கடைசி கமாண்ட்மெண்டா இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனை எதை இழந்து போயிருக்கிறீங்க இந்த நாட்டில்? இந்த காலகட்டங்களில் எதை இழந்து போனீங்க? உங்க சந்தோஷத்தையா? ஒருவேளை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், ஆண்டி, ஒரு இடத்துல நான் நம்பினேன், என்னோட வாழ்க்கை அதுதான் சந்தோஷம் என்று சொல்லி கொண்டிருந்தேன், இப்பொழுது இல்லை என்று சொல்லி மனம் உள்ளுக்குள்ள குமரி கொண்டிருக்கிற ஒரு சகோதரியை என் தேவன் காண்பிக்கிறார். அது அல்ல உன் சந்தோஷம் சகோதரியே, அது அல்ல, என் இயேசுதான் உனக்கு சந்தோஷம். யார் இழந்து போன என் சந்தோஷத்தை இழந்து போய் விட்டேன் என்று சொல்வாயோ, தேவன் உன்னிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அந்த சந்தோஷத்தை உனக்கு மறுபடியும் தரும்படியாய் தேவன் உன்னை இந்த வந்து அழைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இழந்து போனதை தேட வந்திருக்கிறார் ஆண்டவர். உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறாயோ, ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் சகைவிடத்துல சென்ற ஆண்டவர் உன்னிடத்திலும் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் மாயமான ஒரு அன்பு, மாயமான சந்தோஷம். அருமையானவர்களே,
நிரந்தரமான சந்தோஷம் இயேசுவிடத்துல மாத்திரம் இருக்கிறது. சகையு யாருக்கும் பிடிக்கலைங்க, முறுமுறுத்தார்கள் ஜனங்கள். ஆனாலும் அங்கே என்ன செய்கிறார் ஆண்டவர் மறுபடியுமாய் போய் அந்த சகையுவிட்ட தான் பேசுகிறார். சகையுவே என்று சொல்லி ரெண்டு காரியம். யாராவது மறிச்சு போயிட்டாங்க, யாராவது போயிட்டாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம கடைசியா கேட்கறது என்னன்னா, அவர் கடைசியா என்னங்க சொன்னாருன்னு அப்படின்னு தானே. ஆண்டவர் மறித்தெல்லாம் போகல, இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஆனால் அவருடைய சரீரத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் கடைசியாய் சொன்ன வார்த்தை வாசிக்கலாமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், அவ்வளவுதான், அதோட பாட்டுக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், எங்க புறப்பட்டு போகணும்? உங்களோட சுகமான வாழ்க்கையில இருந்து புறப்பட்டு போங்கள், உங்கள் துக்கமான வாழ்க்கையில இருந்து புறப்பட்டு போங்கள், உங்களோட எல்லா விருப்பமான காரியங்களில் இருந்து புறப்பட்டு போங்கள். இயேசு அவர்களுக்கு தேவையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து புறப்பட்டு போங்கள். நீங்க டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து சிஸ்டர், நான் வேலை பார்க்கிறேனே, எங்க புறப்பட்டு போங்க? அந்த வேலை பார்க்குற இடத்துல தான் உங்களுடைய சுயத்திலிருந்து வெளியே வாங்க. பக்கத்துல கிட்ட சொல்லுங்க, ஏன் இன்னைக்கு துக்கமா இருக்கிற? இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய வெட்கத்தை விட்டு புறப்பட்டு போங்கள். உங்களுடைய சுயத்திலிருந்து புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். இன்னும் காலம் செல்லாத அருமையானவர்களே, எக்காலம் சத்தம் ஒலிக்க போகிறது. எதிர்கொண்டு போகிறோமா அல்லது நித்துரைக்குள்ளாய் கடந்து போகிறோமா? கடவுள் பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் அப்படி நீங்க ஒரு நாள் சொல்லி பாருங்களேன், ஏன்பா உனக்கான ஜெபித்து கொண்டு நல்லா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஆண்டவர் தரிசனங்களை அப்படியே சொல்ல ஆரம்பிப்பார். இன்னைக்கெல்லாம் மைக் எடுத்து என்ன செய்ய முடியல, பிரசங்கலாம் வெளியலாம் இங்கெல்லாம் பண்ணிடலாமோ? கிராமப்புறங்களில் நாங்க போயிட்டு நிறைய ஒரு 4-5 இடத்துல எல்லாம் விரட்டி விட்டுருக்கோம். நாங்க போலீஸ் எல்லாம் வந்துருச்சு, நாங்க பெண்களாக நின்று அப்படியே கடந்து வந்திருக்கிறோம். நீங்க ஏசுக்காரரா என்று சொல்லி பிரசங்கிப்பது ரொம்ப கடினமா இருக்கு. ஆனால் ஆண்டவர் இப்ப ரொம்ப அழகா வாய்ஸா எப்படி பயன்படுத்துறார் தெரியுமா? 1 to 1 என்று சொல்லுவேன். ஒரு நபருக்கு ஒரு மிஷனரியாய், ஒரு நபருக்கு ஒரு ஊழியக்காரனாய் அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க வேலை பார்க்குற இடத்துல நாங்க வர முடியாதுங்க, ஆனா இயேசு உங்க மூலமா என்ன செய்வாரு? வருவாருங்க. உங்க மூலமா இயேசு நீங்க வேலை பார்க்குற இடத்துல வருவாருங்க. இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, சகையுவை போல சகையுக்கு இயேசு தேவையாயிருந்தது, அதே போல என் மக்களுக்கும் என்னை சுற்றி இருக்கிற இயேசு தேவையாண்டவரே. நினைச்சுக்கிறேன் ஆண்டவரே, இவர்களை நான் உண்மை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் தீர்மானிப்போமாம். இந்த இடத்துல நீங்களும் நான் என்ன செய்யும் தெரியுமா? இயேசு உட்கார்ந்துட்டீங்க எல்லாம் வாங்கடா, நான் இந்த மலையில இருக்கேன் நீ வா அப்படிலாம் சொல்லல. இயேசுவை, அந்த சகையுவை இயேசு என்ன செய்யறாரு? என்ன பண்ணாருப்பா? என்னங்க கேட்கலையே? இயேசு என்ன செய்யற? சகையை பார்க்க எப்படி போனாரு? நடந்து தேடி போனாருங்க. இந்த சகையுக்கு மாத்திரம் அந்த இடத்துல தேடி போகிறார். ஒரு ஆத்மாவை குறித்ததான பாரம். நம்ம இயேசுவை தேடியே போனாரானா நீங்களும் நானும் சும்மா இருக்க முடியுமா? அம்மா அழகா சொன்னாங்க, நம்ம வரதே கஷ்டமா இருக்கு, என்னத்த மத்தவன்ட்ட போய் சொல்றதுன்றீங்களா? இல்லை, இனி கால செல்லாது. அழகா ஒரு வசனம் சொன்னாங்க. யோபு சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய நண்பர்களுக்காக நான் ஜெபித்தேன், என்னுடைய சிறையிருப்பிலிருந்து தேவன் நினைச்சேனாரா விடுதலை கொடுத்தாராம். மற்றவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிங்கள், ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு பயங்கரமான ஆசீர்வாதம் இருக்குது, பயங்கரமான ஆசீர்வாதம் இருக்கிறது. உங்க பக்கத்துல வேலை பார்க்கிறவங்க லெட்ஸ் கோ அண்ட் சே தட் ஜீசஸ் இஸ் குட். இயேசு கடந்து வருகிறார் ஒரு ஆத்மாவை பார்க்க. நீங்களும் நானும் நம் மூலமாய் ஆண்டவர் கடந்து செல்ல விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, நான் இருக்கிறேன் ஆண்டவரை, என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி கடைசியாக அதான் பாயிண்ட் வரேன். be a tree or a people. இந்த இடத்துல இயேசுவை பார்க்க யாருக்கு இடம் கொடுத்தா நினைக்கிறீங்க? யாருங்க இடம் கொடுத்தா சகைக்கு? என்னங்க? கரெக்ட், ட்ரீ, மரம். அங்குள்ள மக்கள் இடம் கொடுத்தார்களா? இல்லை, அந்த மரம் தாங்க இடம் கொடுத்துச்சு. அந்த மரம் தான் இடம் கொடுத்தது. சகையு மேல ஏறி அப்படியே உட்கார்ந்து போடுது. இயேசுவை காண்கிறான். அவனுக்குள்ள எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன். சகையின் சொன்ன உடனே எப்படி இருந்திருக்கும்? மட்ட 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 மட்டன்னு கீழே இறங்கி ஓடி வருகிறான். வீட்டுக்கு போய் புறப்பட்டு போன உடனே அவனுக்குள்ள ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவர் அந்த சகை நினைச்சான், ரெட்டிப்பாய் தன்னோட பாவத்தை அறிக்கை செய்யும்படியாய் கொடுத்ததை வாங்கி ரெட்டிப்பாய் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் அங்கு இடம் கொடுக்கவில்லை,
யார ஆளத்தனையா கொடுக்குறாங்க, நாளத்தனையா. ஐயோ, இயேசு வந்துட்டார், அவ்வளவுதான், பேசவே இல்லை. அவனுக்குள்ள ஒரு மாற்றம். இயேசுவை காணும்படியாய் இடம் கொடுத்தது யார்? மரம். அந்த மரம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை நினைக்கணும் தெரியுமா? சிலுவை. நீங்கள் நானும் அந்த சிலுவையாய் இருக்க வேண்டும். அந்த சிலுவை எடுத்து வாசிக்கலாமா? ரோமர் 14 அதிகாரம், ரோமர் 14 அதிகாரம் 13 இருந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான். சகோதரனுக்கு முன்னாடி என்ன செய்யாத, இடரா இருக்காத, இருக்காத. ஆண்டவரை பார்க்கும்படியாய் நீ சிலுவையாயிரு, சிலுவையாயிரு. கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனம் வாசிக்கலாம். Galatians 2:20. கிறிஸ்துவுக்குள்ள நான் என்ன செய்யணும்? சிலுவையில அறையப்பட வேண்டும். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்க. அதுதான் மரம், அதுதான் மரம். நம்முடைய வாழ்க்கை நான் அல்ல, இயேசுவே நீங்கள் பிழைத்திருங்கள் ஆண்டவரே, என்னல நீ கிரியை செய்யும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். நாம் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தவர்களாய் நொறுக்கப்படுவதற்கு நாம் அனுமதிக்கும் பொழுது அநேகருக்கு சகைவு போல அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நான் ஏற்கனவே உடஞ்சுதான் இருக்கேன் சிஸ்டர், பரவாயில்ல, நீங்க தான் பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. நேற்று அழகா பேசி போய் நாங்கள் பேசிக்கொண்டு, என்ன தெரியுமா, எல்லாரும் ஒரு ராஜா சொன்னாராம், எல்லாருடைய துக்கத்தை எழுதி ஒரு மூட்டையா கொண்டு வாங்கடா. நான் உடனே ஒரு மனுஷன் அந்த ஊர்ல பயங்கரமா ரொம்ப துக்கமா அந்த ராஜாட்ட புலம்பிட்டே இருந்த ஒரு மனுஷன் எழுதுறாராம். நைட்டு ஃபுல்லாக எழுதுறாராம், துக்கத்தை எழுதி 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 ஒரு அப்படியே ஒரு கோணிப்பையில வச்சுட்டு கொண்டு வரான். சரி, எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இப்போ எல்லாரும் போனாங்களாம். பக்கத்தில் பார்த்தா நம்மளோட பெரிய கோணிப்பை பக்கத்தில் இருக்கு. அடுத்த பார்த்தா ஐயோ அதுக்கு மேலே அவன்கிட்ட இருக்கேன்னுனாராம். சரி, அவன் துக்கத்தை என்ன செய்ய முடியல, உங்களால சுமக்க முடியல. இப்போ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன், என்ன செய்வேன்? லைட் ஆஃப் பண்ணிடுவேன். நீ எது உனக்கு எந்த துக்கம் உனக்கு ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துட்டு போன்னு சொன்னாராம். நம்ம ஹீரோ என்ன பார்த்தாரு, ஐயோயோ என் துக்கத்தோட மனுஷன் பக்கத்தில் மனுஷனோட துக்கம் அதிகமாக இருக்கு, இருக்கிறதே நான் எடுத்துகிட்டு போகிறேன்டான்னு எடுத்துகிட்டு போனானா. நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், நாம் தான் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டுறோம், ரொம்ப வேதனை. இல்லை, கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்கல்ல, எல்லாமே ஈஸி தாங்க, எல்லாமே ஈஸி தான். ரைட்? ஆண்டவர் சொல்கிறார் நான் அல்ல, இங்க பெவுல் அழகாய் சொல்கிறார், நான் அல்ல, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சொல்கிறார். ஆண்டவருக்குள்ளாய் நாம் விட்டு கொடுக்கும் பொழுது, நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் காணப்படுவோம் என்பதில் எந்த ஒரு நிச்சயம், எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அது சரியாய் நடக்குங்க, சரியாய் நடக்கும். இன்னைக்கு அம்மா அழகா சொன்னாங்க, நான் எங்க பிள்ளைங்க சென்னைக்கு போற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட வாழ்க்கையில நடந்த காரியம்தான். போகும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட், அதை மறக்காத அந்த அனுபவத்தில் இருக்கனால எங்களுக்காக ஒரு தாயார் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. சூப்பர்ல, நாங்கள் தைரியமாய் கடந்து வருகிறோம், தைரியமாய் கடந்து போகிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருக்காய் உடைக்கப்பட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 8:28 படி அப்படியே உடைக்கப்பட்டவர்கள் வாசிக்கலாமா? ரோமர் 8:28 தம்மை நேசிக்கிற சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற தேவனா இருக்கு. அவரை அழைக்கப்பட்டவர்களுக்கு அப்படித்தான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. நீங்க உடைக்கப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளாய் கடந்து போனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே மாற்றி விடுகிறார். இப்பொழுது லெட்டஸ் அதான் சொல்கிறேன், நீங்கள் மரமாயிருங்கள், உங்களை ஒடுக்குங்கள், நீங்கள் அப்படியே தாழ்மைப்படுங்கள். ஆண்டவர் எனக்குள்ள ஜீவிக்கிறார் என்று சொல்லி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று பிழைக்கும்படியாய் நாம் மரமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, சிலுவையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனை காணும்படியாய் அநேகர் நம்மளை கடந்து போவார்கள், நம்ம மேல ஏறி போவாங்க. ஏறி போய் இயேசு யார் என்று சொல்லி, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சரியான நேரத்தில் சரியான நபர்களை இயேசுவை காட்டி கொடுத்துருவீங்க. இந்த இயேசுவுக்காக நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? அறுவடை அதிகமாக இருக்கிறது, வேலையாட்கள் கம்மியா இருக்கிறது என்று சொல்ல வேதம் சொல்கிறது. என் காரியமா யார் பாவார் என்று சொல்லுகிறார். பெரிய பட்டம் வேண்டாங்க, பெரிய ஊழியக்காரன் என்று தேவையில்லை. உங்களோட வாழ்க்கையில செய்த சில நன்மைகளை உங்கள் பக்கத்து வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்களா? இந்த சகைக்கு ஆண்டவர் இந்த மரம் ஹெல்ப் பண்ணது போல, மரம் தன்னை ஒடுக்கி நின்றது போல, ஆண்டவரே நான் அல்ல,
கிறிஸ்துவை எனக்கு பிழைத்திருங்கள் ஆண்டவரே, நீங்க பேசுங்கன்னு சொல்லி நாம் விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போமாம். அப்படியே ஆங்காங்கே எழுந்து நிற்போம்.